இன்னைக்கு நான் வந்து எங்க மாமியாரோட ஃப்ரெண்டாத்துக்கு தான் வந்திருக்கேன். இவங்க பேர் தான் உமா மாமி. இவங்க பாத்தீங்கன்னா நீங்க படிக்கட்டு ஏறி வரும்போதே பாத்திருப்பீங்க, நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. இவங்க வரைஞ்சதுதான் அத்தனையுமே. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள், அத வீணை வாசிப்பாங்க. இப்ப வந்து இந்த வயசுல இப்ப வந்து கீபோர்டும் கத்துக்கிறாங்க மாமி. இப்ப கத்துட்டு இருக்கா. அதனால பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன வரைஞ்சா அப்படிங்கறத மாமிட்டே கேட்டுக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என் பின்னாடி வந்து ஒரு பெரிய கிருஷ்ணர் இருப்பார், தஞ்சாவூர் பெயிண்டிங் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் மாமி பண்ணதுதான். அப்புறம் மாமியோட ஆத்துக்கார் இவர் நீங்க வந்து கிச்சன்ல கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஏன்னா மாமா வந்து நல்லா சமைப்பா. செட்டிநாடு ஐட்டம்ல எல்லாம் ரொம்ப நல்லாவே சமைப்பார் மாமா. இன்னைக்கு வந்து நமக்கு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு ஒரு தொகையிலும் பண்ணி காமிச்சிருக்காரு. அதனால நீங்க மாமாவை பார்த்திருப்பீங்க. சரி, மாமியோடைய பெயிண்டிங், மாமாவோட கைவண்ணத்தை பார்த்தோம் இல்லையா, நம்ம மாமியோட கைவண்ணத்தை இப்ப பார்த்துடலாம். நம்ம வணக்கம் மாமி, சொல்லுங்க நீங்க என்னென்னலாம் பெயிண்டிங் பண்ணிருக்கேன்? எல்லா பெயிண்டிங் பண்ண முதல்ல டேஞ்சர் பெயிண்டிங் தான் என்னுடைய கிரேஸ் பண்ணணும் சின்ன வயசுல இருந்து டேஞ்சர் பெயிண்டிங் பண்ணினேன். ஒரு 13-14 இயர்ஸ் பிஃபோர் பாலாஜின்னு ஒரு மாஸ்டர் இருக்கு, அவர்கிட்ட போய் கற்றுனேன். அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நிறைய டேஞ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் இடத்துல கல்யாணம்னா நான் என்னோட டேஞ்சர் பெயிண்டிங் தான் கிஃப்ட்டு. நம்ம நிறைய டேஞ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக அக்ரிலிக் பெயிண்டிங்கு மதுபானி கலம்காரி எல்லாமே அது பார்த்து நெட்ல எந்த பெயிண்டிங் கொடுத்தாலும் நான் வரைவேன். அக்ரிலிக் பெயிண்டிங் எல்லாமே இந்த ஆத்துல இருக்கிறது, கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே நான் கற்றுவேன். நடுவில் குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தேன், ஒரு 10-12 பசங்களுக்கு. இப்போ அடிக்கடி கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியா இருக்கிறது அந்த கொஞ்சம் கிளாஸஸ்லாம் நான் அட்டென்ட் பண்ணேன். மற்றபடி எல்லா குழந்தைகளும் கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ யாராவது ஆர்டர் கொடுத்தனாலும் ஒரு மாதம் 1 மாதம் டைம் கொடுத்தேன்னா நான் டேஞ்சர் பெயிண்டிங் எந்த பெயிண்டிங் போட்டு கொடுப்பேன். இப்போ கூட என்னுடைய ரிலேஷன் வச்சுக்கோ வெங்கடாஜலபதி தாயார் வாங்கியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு சரஸ்வதி பண்ணி கொடுத்தேன். எல்லாமே நான் கற்றுன்னு ஒரு 14 இயர்ஸாக கற்றுருக்கேன். கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும்னு ஆஃபீஸ் போக குழந்தைகளும் சரியில்லை. அப்புறமா வந்து குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் ஆகி அவளும் வெளியூருக்கு போன பிறகு ஆமாம், எனக்கு குழந்தை டெலிவரி எல்லாம் போய் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னு பொழுது போகல. சரின்னு அந்த பாலாஜி மாஸ்டர் கிடைச்சாரு, அவர்கிட்ட போக ஆரம்பிச்சு. அவர்கிட்ட கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு 8 வருஷம் கிளாஸ் போயிருந்தேன். அப்புறம் இப்போ அவர் கிளாஸ் நிறுத்திட்ட பிறகு நானே இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அக்ரிலிக் பெயிண்டிங்லாம் நானே கொஞ்சம் இமேஜின் பண்ணி அப்படி இப்போ நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ உங்க பெயிண்டிங்ஸ்லாம் காமிக்கணும் மாமி. ஓகே, காமிக்கலாம். இது வந்து கிருஷ்ணர் பெயிண்டிங் தான். ஃபுல்லா போடுறதுக்கு மோர் தென் ஒரு 8-9 மாசத்துக்கு மேலே ஆச்சு. மே மாசம் போட்டோம். இந்த இருக்கிறதெல்லாம் கோல்டு இல்ல மாமி? ஆமா, இது எல்லாம் கோல்டு ஃபாயில், ரியல் கோல்டு ஃபாயில் வாங்கி. இந்த கோல்டு விலை ஏற இந்த ஃபாயிலுடைய விலையும் ஏறிட்டே போகும். மாதிரி இதெல்லாம் ஃபுல் டீக். இது வந்து ரெகுலர் ஃப்ரேம் கடையில் கொடுத்தாலாம் உடனே பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுக்க, இது ஆர்டர் கொடுத்து பண்ணாதான் அந்த இதுக்குன்னு தனி கார்பெண்டர் அவன் தான் பண்ண ஃபுல் டீக்கில் இது பண்ணிடுது. இது ஒன்றும் இந்த ரோஜாப்பூல நான் ஒரு 1000 தாமரைப்பூ 1000 ரோஜாப்பூ போட்டுருவேன். ஏன்னா ஃபுல்லாக போட வந்த பிறகுதான் இதில் போர்டில் கை வைப்பாருங்க மாஸ்டர். எழுத உடனே போட முடியாது. அதுக்குள்ள இந்த மயில்பிலி எல்லாமே அனுபவிச்சு செஞ்சிருக்கா பார்க்கலே எனக்கு நல்லா பார்க்கலே ஒரு சந்தோஷமா இருக்கும். காசு பணம் வச்சுக்கிறத விட இந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அந்த மாதிரி இதுவும் சித்ரா, இதுவும் ராதாகிருஷ்ணன் தான். என் பையனுடைய பேரு கண்ணங்கிற தொட்டு தெரியல. எங்க வீட்டுல எல்லாமே நிறைய கிருஷ்ண படமாவே அமைஞ்சு போச்சு. இது ராதா கிருஷ்ணர் வந்து ராதிக்கு தலை பண்ண மாதிரி அந்த கண்ணாடியில பாரு, அந்த ராதையோட முகம் தெரியும். அந்த தோழி பிடிச்சிட்டு இருக்க கண்ணாடி, அந்த கண்ணாடியில அந்த ராதையோட முகம் பாக்குற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்டிங். இதுவும் கிருஷ்ணன் தான். இது முதல்ல கத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் போட்ட பெயிண்டிங். இது நல்லா இருக்கு எல்லாமே. இது கல்கத்தா துர்கா. கல்கத்தா இதுவும் அந்த தஞ்சாவூர் பாடி தான். இது பரவாயில்ல. இந்த கண்ணு ரொம்ப அழகா பேசுற மாதிரி. ஆமா ஆமா, கண்ணு நல்லா இருக்கு.
இது விநாயகா, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. வாசப்படியில் நேரம் விநாயகா இருக்கும்போது விநாயகா பண்ணினது. நத்தத்வாரா பெயிண்டிங் நார்த்துலலாம் கிருஷ்ணர் இந்த உருவத்தில் தான் வழிபடுறான். இது வந்து சில்க் கிளாத்ல பண்ணினது, சில்க் கிளாத்ல ஃபேப்ரிக் பெயிண்ட்ல பண்ணினது. இது எல்லாமே சேல்க்கா மாமி? எல்லாம் சேல்க்கு தான். ஆர்டர் கொடுத்தா பண்ணி தருவேன், இல்லை சொன்னாலும் நம்ம பண்ணி தருவேன். இந்த படம் சொல்லுங்க மாமி. இது சித்ரா, இது கலம்காரி பெயிண்டிங். ஆந்திராவோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு இது இருக்கு இல்லையா, நமக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஃபேமஸ் பண்ணி ஆந்திராவோட கலம்காரி பெயிண்டிங். இது கலம்காரி இல்லை ராமர் பட்டாபிஷேகம். மாமி இது வந்து சித்ரா மொசைக் ஆர்ட். இது சிங்கப்பூர்ல ஒரு இதுல கம்யூனிட்டி சென்டர்ல கத்து கொடுத்தேன். அதனால அங்கேருந்து டைப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் இங்க இது பண்ணிருந்தேன். நல்லா இருக்காது, நல்ல கட்டிங் இது எல்லாமே. அது பெங்குவின். இது அது ஒரு பெங்குவின். இது வந்து என்ன பெயிண்ட் மாமி? இது ஆயில் பெயிண்ட் சித்ரா. இது என்னுடைய பேத்தி வந்து அவளுக்கு இமேஜினேஷன், என்னமா நான் நடந்து போறப்பெல்லாம் போடு அப்படின்னா, அதனால அவளை இமேஜின் பண்ணி அவள் நடந்து போறாங்க. சின்ன குழந்தைய வச்சேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்புறம் இதுல நடந்து போனோம், அது போல போடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மாமி. இது என்ன பெயிண்டிங் மாமி? இது சித்ரா, இது வந்து வெல்வெட் கிளாத்ல இதுக்குன்னு தனி பெயிண்ட் இருக்கு. நம்ம ஊர்லாம் கிடைக்கிறது இந்த பெயிண்ட் பெங்களூர்ல இருந்து வர வச்சு ஒரு லேடிட்டு கத்துனாங்க. இந்த அஜந்தா சிற்பம் மாதிரி இருக்கு, அது கத்துக்கணும்னே போய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது காய தான் போடணும். கொஞ்சம் லேட் விட்டு ஒரு 30 days ஆகும். கொஞ்சம் ஒரே மட்டும் வரைஞ்சிட முடியாது. இப்ப நம்ம வந்து மாமியோட ஆர்ட் ரூம்குள்ள போறோம். பாருங்க, பாருங்க மாமி வரைஞ்சிட்டு இருக்க இடம் இது. பாருங்க, இப்ப கூட ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்கா. இது ஃபேஸ்புக்லயே இது பாருங்க. இது வந்து பை ஆர்டர் இல்ல மாமி? அது கிளாஸ் பெயிண்டிங். கிளாஸ்லயே இது வந்து ஒரு பிள்ளையார் இல்ல மாமி? இது பிள்ளையார் டேஞ்சர் பெயிண்டிங் மக் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பை ஆர்டர் மாமி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது கிருஷ்ணர். இது வந்து இதுவும் வெல்வெட் கிளாத்ல பண்ணிருந்தேன், அது பாதி பண்ணிருக்கேன். இது நத்துத்வாரா போர்ட்ல பண்ணிருக்கேன், பாதி பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்ல மாமி? ஃபினிஷிங் இருக்கு. இது கிருஷ்ணா. உங்களுக்கு ஆர்டருமே கிருஷ்ணா ராதே தான்? ஆமா ஆமா, கிருஷ்ணா ராதே. டேஞ்சூர்னால மோஸ்ட்லி கிருஷ்ணா அதுதான். இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். இது ஆர்டர் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு இது நார்த் இந்தியன்ஸ் வந்து தலையில சீட் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு படிக்கட்டு ஏறி போற மாதிரி ஒரு இது. இந்த பெயிண்டிங் மாமி? இது தாய்லாந்தோடைய பெயிண்டிங். இது என் டாக்டர் வீட்டுல இருந்தது, அதை பார்த்து நான் வரைஞ்சேன். நல்லா இருக்கு. நான் அவதோட எல்லாம் இதை பார்த்துலாம் வரைஞ்சுடைய மாதிரி. நான் அவ்வளவு காஸ்ட்லியா வேணும். இது என்ன பெயிண்டிங் மாமி? இது கேரளா மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம as usual பிரஷ் ஸ்ட்ரோக் வச்சு பண்ண முடியாது. அப்ப டாட் 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 அந்த புள்ளியே வரணும். ஷேடிங் எல்லாமே வெறும் பிரஷ் ஸ்ட்ரோக் கிடையாது, எல்லாம் டாட் 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 அப்படியே வச்சு வச்சுதான். ஆமா, அந்த ஷேடிங் எல்லாம் அப்படியே கொண்டு வரணும், பிரஷ் ஸ்ட்ரோக்கே கிடையாது. இது ராதாகிருஷ்ணன் அக்ரிலிக் பெயிண்ட்ல. அதே அந்த புத்த பிக்ஷுவோட இது மாமியா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருங்க. இவங்க இருப்பாங்க, அந்த ஓல்ட் கிங்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல இருக்கும். So you are telecasting today. இன்னைக்கு தான். என்ன டைம்? இது டிவி.
மேம் இப்ப இவ்வளவு ஆர்ட் எல்லாம் கத்துட்டு இருக்கேன், இதுல வந்து மாமாவோட சப்போர்ட். மாமா சப்போர்ட்ல தான் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் இருக்கா. மாமா ஃபுல் சப்போர்ட். இது இப்போ பெயிண்ட்லாம் காஸ்ட்லி பெயிண்ட் வாங்கணும், அதுக்கு காசு, அதுக்கு டைமு, நீ எது பண்ணாலும் அவர் அப்ரிஷியேட் ஓகே பண்ணு, உனக்கு இஷ்டம் தான் பண்ணுன்னு சொல்லிடுவோம். இதுவும் தடையே பண்ணுமா அப்ப சப்போர்ட் இல்லாட்டா நான் பண்ண முடியாது. ஒரு கிஃப்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா மாமா வந்து உங்களுக்கு நிறைய சமையல கூட நிறைய ஹெல்ப் அதெல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் இல்லாட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சில பேர் அதெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்கு காசு செலவு பண்ண அப்படிலாம் சொன்னா நான் என்ன பண்ண முடியாது. அதனால இந்த சமயத்துல மாமாவுக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். மாமி வந்து இது மாதிரி நிறைய படம் வரைஞ்சிருக்கா, பார்த்துருப்பீங்க நீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாமி வந்து பை ஆர்டர் எடுத்து பண்ணித்தரா. ஒரு ஆர்டர் எடுத்தா ஒரு 20 days நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா உடனே பண்ணி தந்துருவாங்க. வேற யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து மாமியோட இமெயில் ஐடி தரேன், நீங்க வந்து அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேம் உங்க இமெயில் ஐடி மட்டும் சொல்லிடுங்க. உமாவதி AK UMAVATHY AK. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துட்றேன். சரி, உமாவதி AK46@gmail.com. ஃபோன் நம்பர் வந்து 9441661777. 177. ஓகே, நான் ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். நீங்க கண்டிப்பா யாருக்காவது வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம்.